கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய வழிபாடானது சிறப்புமிக்க வழிபாடாக இருக்கின்றது. காரணம், உலக திருச்சபைகள் அனைத்தும் இன்றைய நாளிலே பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளன்று நமது சிறப்பு வழிபாட்டு முறைமையாக இருக்கும் தமிழிசை வழிபாட்டின் முறைமையை நாம் அனைவரும் பின்பற்ற இருக்கின்றோம். இந்த சிறப்பு நிறைந்த வழிபாட்டிலே நம்முடைய திருமண்டலத்திலே திருப்பணியாளரின் பயிற்சிகளில் ஈண்டு கொண்டிருக்கின்ற மாணவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை திருச்சபையின் சார்பில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சிறப்பாக சியோன் திருச்சபையை சேர்ந்த திரு ஜெபராஜ் நம்மோடு இருக்கின்றார். ஈட்டன் மெமோரியல் திருச்சபையை சேர்ந்த திரு சாலமோன் நம்மோடு இருக்கின்றார். சார்ஜென்ட் மெமோரியல் திருச்சபையை சேர்ந்த திரு நோயல் நம்மோடு இருக்கின்றார். ஆல் செயின்ஸ் திருச்சபையை சேர்ந்த திரு ஆமோஸ் நம்மோடு இருக்கின்றார். குட் ஷெப்பர்ட் திருச்சபையை சேர்ந்த திரு லூவிஸ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவர்களோடு இசைக்கருவி வாசிக்கும்படியாக குட் ஷெப்பர்ட் திருச்சபையின் பரிபாலன குழுவின் அங்கத்தினராக இருக்கின்ற திரு ஆபேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு குட் ஷெப்பர்ட் திருச்சபை சேர்ந்த கொயர் மெம்பர்ஸ் திரு சந்தோஷ் அக்கா அவர்களும் திரு சாந்தி அக்கா அவர்களும் இவ்வழிபாட்டில் இணைந்திருக்கிறார்கள். ஆகையால் திருச்சபை சார்பிலும் என்னுடைய சார்பிலும் இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து இந்த வழிபாட்டுக்கு நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள், மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, வாழ்வு நிறைந்த ஓய்வு நாளில் நாங்கள் யாவரும் இணைந்து உம்மை வழிபடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக திருச்சபையின் தோற்றத்தின் நாளினை முன்னிட்டு பெந்தேகோஸ்தே திருநாளை நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த சிறப்பு வழிபாடிலே இல்லங்களிலிருந்து பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இவ்வழிபாட்டின் ஊடாக உம்முடைய அன்பினையும் உம்முடைய வாழ்வினையும் உம்முடைய விடுதலையும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளவும், அதிலே ஒவ்வொருவரும் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இவ்வழிபாட்டின் ஊடாக உம்முடைய நிறைவினை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் பாடக்கூடிய பாடல்களும் ஆண்டவரை படிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளும் எங்களை வாழ்விற்கு நேராக வழிநடத்தவும் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். கடவுளின் திருமுன்னிலை உழந்திடும் பொழுதினிலே வணங்கிட நாம் இணைந்திடுவோம், வழிபட வந்தனம். மூவர் கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 64வது பாடல் வரவேணும் எனதரசே என்ற பாடலை பாடுவோம். வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவேல்
சீரசே வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராகரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே தாரவேவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவே ஈஸ்வரின் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போசனா முதன்மாமரை வாசனா இடைய குடிலிட தேவி எழுந்த இமயவர் அழிந்தொழும் மேன்மையெங்கேந்தார் இடைய குடிலிட தேவி எழுந்தார் இமயவர் அழிந்தொழும் மேன்மையெங்கேந்தார் வரவேணும் எனதரசே மனுவே ஈஸ்வரின் சிரசே தொழும் நாதனே மறையாகம போதனே காலாவினதீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோ நண்பா உனது நன்மையின் மகதேவா ஞானாகரமே நடுநிலையோ நண்பா உனது நன்மையின் மகதேவா வரவேணும் எனதரசே மனுவே ஈஸ்வரின் சிரசே வரவேணும் எனதரசே மனுவே ஈஸ்வரின் சிரசே வல்லமை மிகுந்த சொல்லல்வா பாதம் சரணம் சரணமே சரணம் பூனுருவாகி வந்த அருந்தவ புதல்வா பாதம் சரணம் சரணமே சரணம் கூட்டுறவுடனே கூட வரும் உடனே ஆவியாரே சரணம் சரணமே சரணம் மூவொரு வாயினைந்த நாளும் எமை நடத்தும் முன்னமை மாமணியே சரணமே சரணம் மூவொரு வாயினைந்த நாளும் எமை நடத்தும் முன்னமை மாமணியே சரணமே சரணம் உலகத்தின் ஒளியாகி வாழ்வதின் வழியாகி மீட்டிட நினைந்த அருளேயா உலகத்தின் ஒளியாகி வாழ்வதின் வழியாகி மீட்டிட
நினைந்த அருள்நீயா. தரணியில் பணியை திறனுடன் ஆற்றிடவே வலம் கரம் தாங்கி எம்மை நடத்தியே அருள் தாராய். தரணியில் பணியை திறனுடன் ஆற்றிடவே வலக்கரம் தாங்கி எம்மை நடத்தியே அருள் தாராய். போக்க வந்த விடிவிளக்கே, இருளினை போக்க வந்த விடிவிளக்கே, அனுகூலா குணபாலா அருள் புரிய மாண்டவா, அனுகூலா குணபாலா அருள் புரிய மாண்டவா, விடுதலை வாழ்வு தரும் அருள் மூவா, விடுதலை வாழ்வு தரும் அருள் மூவா, மனுவேலா மறைவாசா அருள் புரிவாய், மனுவேலா மறைவாசா அருள் புரிவாய். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பிழைகளை உணர்வோம். ஒவ்வொரு பிழை அறிக்கைக்கும் பின்பும் சபையார் மறுமொழி கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களின் மறுமொழியானது: இந்த இழிநிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் உள்ள மனித மாண்பினை புரிந்து கொள்ள உதவி புரியும் என்று சொல்வோம். இடம்பெயர்ந்தவர்களாகிய எங்களை எங்கள் முதலாளிகளும் கட்டட உரிமையாளர்களும் இரவும் பகலும் எங்கள் இரத்தத்தை உறிஞ்சி வேலை வாங்கினர். இப்போது இந்த கொடூரமான சூழலில் எங்களை கவனிப்பர் யாரும் இல்லை. உதவியற்றவர்களாய் அலைந்து திரிந்தோம். எங்கள் கால்களில் இரத்த நடை, கைகளில் நோயாளி உறவினர், தலையில் இல்லை, வயிற்றில் பசி, எங்களை கண்டும் காணாமல் இருந்தார்கள். இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். நான் ஏழை மனிதன். அதிகார வர்க்கத்தின் சொத்து குவிப்பினால் ஏழையாக்கப்பட்டேன். எனது உரிமைகளும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட சலுகைகளும் சரியாக எங்களால் அனுபவிக்க முடியவில்லை. நான் பசியிலும் அறவீட்டிலும் வாழ இவர்கள் காரணம். இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். நான் இயற்கை, என் வளங்களை எல்லாம் சுரண்டி என்னை அழிக்க முயல்கின்றனர். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருந்த சங்கிலியை முறிக்க முயற்சி எடுத்து தங்களையே அழித்து கொள்ள தயாராகிவிட்டனர். இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். பெண்ணாகிய நான் சமூகத்திலும் வீட்டிலும் பல்வேறு வன்முறைக்கு ஆளானேன். எங்கேயும் நிம்மதியற்ற வாழ்க்கை, ஆணாதிக்கம் எங்களை பயமுறுத்தும் அவல நிலை. இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். நான் குழந்தை, என்னை அடிமைப்படுத்தும் பெரியவர் சமூகம் என் சுய விருப்பத்தை கவனிக்காமல் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். என்னை போன்ற கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் கரிசனையற்ற தன்மை. இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். அதிகார வர்க்கத்தில் இருப்பவரை பிரதிபலிக்கக்கூடிய நான், எளிமையான மக்களுக்கு நீதியின் வாழ்வை வழங்காமல் அநீதியான கட்டமைப்பை வடிவமைத்து எங்கள் சுயத்திற்காக வாழ்ந்தோம். இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். பொதுமக்களில் ஒருவன் அநீதியினாலும் ஆதிக்க மனிதனின் வீண் ஆடம்பரத்தினாலும் துயருற்றிருக்கிற மக்களுக்காக குரல் கொடுக்காத மனநிலை. இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும்.
திருச்சபையாகிய நான் பெந்தகோஸ்தே அனுபவம் சுயமனிதனை சார்ந்ததாய் எண்ணினோம். ஆனால் அது பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் ஆற்றலை உடையது என புரிந்து கொள்ள தவறினோம். எல்லா மனித அழிவுக்கும் கடவுளை குற்றவாளியாக்கி எங்கள் பேராசையை எண்ணி வருந்துகிறோம். இந்த இழிவு நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம் இறைவா. அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருக்கும் மனித மாண்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். நம்முடைய பிழை அறிக்கைக்கு துணையாக நிமலனே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை என்ற பாடலை ஜெப நிலையிலே யாவரும் சேர்ந்து பாடுவோம். பார்க்க துணிவில்லை இறையே குருவியாம் துணிந்தோ இறையே குருவியாம் துணிந்தோ செய்யாத பிழைகள் ஏது எங்கள் வாழ்வினிலே செய்யாத பிழைகளேது எங்கள் வாழ்வினிலே நெறித்தவறியும் சாயல் இழந்தும் கூனி குறுகி நின்றோ கூனி குறுகி நின்றோ செய்த தவறுகள் மனதை அழுத்திட நீ மலரே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை குருகியாம் குனிந்தோ இறையே குருகியாம் குனிந்தோ மனதின் விருப்பங்களா துணிந்து யாம் பல வினைகள் புரிந்தோம் மனதின் விருப்பங்களா தினம் தினம் முந்தன் முகத்தில் உமிழ்ந்தோம் நாளும் யாம் வீணரே எம்மில் மனம் இறங்கும் நாளும் யாம் வீணரே எம்மில் மனம் இறங்கும் செயல்களால் உம்மை சிலுவை ஏற்றி சிரித்து மகிழ்ந்திருந்தோம் பிழைகள் உணர்கின்றோம் செய்த தவறுகள் மனதை அழுத்திட நீ மலரே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை இறையே குருவியாம் குனிந்தோ இறையே குருவியாம் குனிந்தோ. நம்முடைய வாழும் சமுதாயத்தில் அடித்தள மக்களின் வாழ்வின் குரல்களை கேட்டோம். அந்த வாழ்வின் குரல்கள் நம்முடைய காதுகளை திறக்கும்படியாக செய்து நாம் நம்முடைய குறைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லி அதனுடைய நிறைவை உணர்ந்தவர்களாக ஆண்டவரின் மன்னிப்பின் உறுதியினை பெற்றுக்கொள்வோம். எப்பத்தா என்று சொல்லி காதுகள் திறக்கப்பட்டனர். அப்படிப்பட்ட காதுகள் மீண்டுமாய் ஆண்டவரின் வார்த்தை எப்பத்தா என்பதற்கு திறக்கப்படவும் அக்குரல்களுக்கு குரல்களின் பதிலாக மாத்திரமல்லாமல் வாழ்வின் பதிலாக நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வாழ்வாக இறங்கி
விடுதலையின் வாழ்வினை நமக்கு அறிவித்த ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. மனபாரங்கள் தீர்ந்ததே, பிழை அறிக்கை செய்ததா, என் மனமும் மகிழ்ந்ததே, நல்மன்னிப்பு பெற்றதா. மனபாரங்கள் தீர்ந்ததே, பிழை அறிக்கை செய்ததா, என் மனமும் மகிழ்ந்ததே, நல்மன்னிப்பு பெற்றதா. மனபாரங்கள் தீர்ந்ததே, பிழை அறிக்கை செய்ததா, என் மனமும் மகிழ்ந்ததே, நல்மன்னிப்பு பெற்றதா. படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் எசேக்கியேலின் இறைவாக்கு நூல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 36 முடிய. The prophetical book of Ezekiel, chapter 36, verses from 24 to 36. வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் 36 24 36 வரை. For I will gather you up from all nations and bring you home again to your land. Then I will sprinkle clean water on you, and you will be clean. Your filth will be washed away, and you will no longer worship idols. And I will give you a new heart, and I will put a new spirit in you. I will take out your stony, stubborn heart and give you a tender, responsive heart. And I will put my spirit in you so that you will follow my decrees and be careful to obey my regulations. And you will live in Israel, the land I gave your ancestors long ago. You will be my people, and I will be your God. I will cleanse you of your filthy behavior. I will give you good crops of grain, and I will send no more famines on the land. I will give you great harvests from your fruit trees and fields, and never again will the surrounding nation be able to scoff at your land for its famines. Then you will remember your past sins and despise yourself for all the detestable things you did. But remember, says the sovereign Lord, I am not doing this because you deserve it. O my people of Israel, you should be utterly ashamed of all you have done. This is what the sovereign Lord says. When I cleanse you from your sins, I will repopulate your cities, and the ruins will be rebuilt. The fields that used to lie empty and desolate in plain view of everyone will again be farmed. And when I bring you back, people will say, this former wasteland is now like a garden of Eden. The abandoned and ruined cities now have strong walls and are filled with people. Then the surrounding nations that survive will know that I, the Lord, have rebuilt the ruins and replanted the wasteland. For I, the Lord, have spoken, and I will do what I say. Here ends the Bible reading. Praise be to God. இன்றைய நாளுக்குரிய நிருப பாடம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 முடிய. The epistle reading is taken from Acts of the Apostles, chapter 2, verses from 1 to 13. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஓர்மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபொத்தோமியா, யூதேயா,
கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்லியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் கிரேக்க பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தார் அமைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டிருந்தார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்தவர்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். படிக்க வேண்டிய நிருப பாடம் படித்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சி உரித்தாக. இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். யோவானின் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 23 முடிய. Gospel according to Saint John, chapter 20, verses from 19 to 23. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கையையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சி உரித்தாகுக. ஒவ்வொரு கடவுளை தொடர்ந்து போற்றும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாகவும் புத்தெழுச்சி பாடல்களிலே 348வது பாடலாகிய நல்ல ஆவி ஊற்றும் தேவா என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாடும். நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீந்தீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீந்தீரே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியா, நல்லாவி ஊற்றும் தேவா. சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னாயே, மெத்த சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னாயே. சித்தம் என்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் துதி பாட. நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும், ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும்.
பணியாற்றும் நல்லாவில் ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவில் ஊற்றும் தேவா நல்லாவில் ஊற்றும் தேவா பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பாமீட்ட வந்த பரமானையே பாரோர்க்கு எடுத்துரைக்க நல்லாவில் ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவில் ஊற்றும் தேவா நல்லாவில் ஊற்றும் தேவா. ஜெபம் செய்வோம். உம் திருவார்த்தை தியானிக்கும் வேளையில் உம் சத்தம் கேட்டிட உம்மையே கண்டிட எம்முள்ளம் உம்மிடம் தஞ்சமே ஆமென் ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் மீண்டுமாய் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாளின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் திருச்சபை சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக திருச்சபை அனைத்தும் பெந்தேகோஸ்தே திருநாளினை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருநாள் கிறித்தவ விசுவாச பயணத்திலே மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நாம் கருதுகின்றோம். காரணம், இன்றைய நாள் திருச்சபைகளை துவக்கி வைத்த நாள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் கிறித்துவை அடித்தளமாக கொண்டு கிறித்துவின் சபையாக தோன்றின ஒரு நாள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே கடவுள் ஆவியானவரை நமக்கு வாக்கு செய்தார். அப்போ அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபமே இன்றைய நாளின் தலைப்பாகும். வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனைத்தையும் மாற்றுருவாக்கும் என்கின்ற ஒரு ஜெபத்தை திருச்சபைகள் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறது. இந்த தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் சற்று சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தலைப்பு தூய ஆவியானவர் மாற்றுருவாக்குவதற்காக வருகின்றார் என்பதை அழுத்தம் கொடுக்கிறது. The coming of the Holy Spirit is fulfilling the purpose of transformation. In other words, the very purpose of Holy Spirit is to transform. அப்போ மாற்றுருவாக்குவதுதான் இந்த தூய ஆவியானவரின் மிக முக்கியமான திருப்பணியாகும். ஆனால் இந்த தூய ஆவியானவரை தன்வசப்படுத்தி கொண்டு இந்த தூய ஆவியானவரை தங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களின் வாழ்விலே மாற்றுருவாக்கம் ஏற்பட்டிருந்தால் அது நன்மையாகும். மாற்றுருவாக்கம் ஏற்படாமல் வெறும் தூய ஆவியானவரை தன்வசப்படுத்திக் கொள்வது அந்த தூய ஆவியானவரை இழிவுபடுத்துவதாகும். Receiving the Holy Spirit in order to be transformed makes Holy Spirit to be very purposive. If there is no transformation in receiving Holy Spirit, if this Holy Spirit is claimed to express
the superiority, then the Holy Spirit is in vain. குறிப்பாக திருமறை வரலாற்றிலே இந்த தூய ஆவியானவர் 2 முக்கியமான செய்கையை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இவர் சிதறடிக்கக்கூடியவராகவும் ஒன்றிணைக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்காக மக்கள் கூடி வருகிறார்கள். அங்கே கூடி வந்து ஒரே மொழியை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்நேரத்தில் ஆவியானவர் அவர்களை சிதறடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். According to Genesis chapter 11, people come together driven by the human spirit, an evil human spirit, to build a tower in order to claim spiritual superiority. As a result, God's Spirit scatters them. மறுபுறத்திலே நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே அனைத்து மொழிகளை பேசக்கூடியவர்கள் கூடி வந்து கடவுளின் மொழியை கேட்க விரும்புகிறார்கள். அவ்வேளையில் தூய ஆவியானவர் அவர்களை இணைக்கக்கூடியவராக நாம் படிக்கின்றோம். In the epistle reading, people speaking different languages come together in order to listen to the language of God. When they come together in order to listen to the language of God, the Holy Spirit unites them as a family. அப்போ தூய ஆவியானவரின் செயல் சிதறடிக்கக்கூடியதாகவும் ஒன்றிணைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த 2 பகுதிகளிலும் மொழி என்பது அழுத்தம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அனைவரும் ஒரே மொழி பேச வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். இங்கே பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இணைந்து வந்து கடவுளின் மொழியை கேட்க ஆசைப்பட்டார்கள். அப்போ 2லும் மொழி என்பது அடித்தளம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. In the book of Genesis, people wanted to affirm one language, ignoring the presence of all the other languages. Whereas in the epistle reading, people speaking different languages came forward to listen to the language of God. அப்போ மொழி என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் வாழும் சூழல்களிலும் மொழி ஒரு அரசியலின் எந்திரமாக பயன்படுத்தப்படுகிறது. Language is a tool of politics in today's world. ஒவ்வொரு நாட்டினரும் அவர்களின் மொழிதான் உலக மொழியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்தின் மக்களும் அவர்களின் மொழிதான் சிறந்த மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசியலில் ஈடுபடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் மொழியை பயன்படுத்தி மக்களை பிரித்து ஆளும் கொள்கை நம்முடைய உலகத்தின் அரசியலாக இருக்கிறது. யூசிங் லாங்குவேஜ் டு பொலிட்டிசைஸ் பீப்புள், யூசிங் லாங்குவேஜ் டு டிவைட் பீப்புள், யூசிங் லாங்குவேஜ் டு டிஸ்கிரிமினேட் பீப்புள் is the reality that we experience in our society today. அப்போ இப்படிப்பட்ட மொழிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு மொழிதான் கடவுள் அன்றைக்கு திருச்சபை மீது பொழிந்தார். அந்த மொழியின் அடித்தளத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, கடவுளின் மொழி என்பது அன்பின் மொழியாகும். Firstly, the language of God is the language of love. நாம் வாழும் சமுதாயத்திலே பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த மொழிகளை சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது வன்முறையை மொழியாக பயன்படுத்தக்கூடிய சூழல், எதிர்ப்பினை மொழியாக பயன்படுத்தக்கூடிய சூழல், பகைமையை மொழியாக பயன்படுத்தக்கூடிய சூழல், வெறுப்பினை மொழியாக பயன்படுத்தக்கூடிய சூழல். அப்போ இந்த சூழல்களிலே இப்படிப்பட்ட மொழிகள் தான் ஓங்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. In our living context,
We experience the language of hatredness. We experience the language of violence. We experience the language of discrimination and division. So the day of Pentecost responds to such languages, having the language of God, that is the language of love, as the premise. அப்போ இந்த கடவுளின் அன்பின் மொழி எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று சிந்திக்கும் பார்க்கும் பொழுது, நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே பிரிந்து இருந்த அனைத்து இஸ்ரேல் மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய கடவுள். கடவுளின் அன்பின் மொழி என்பது இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பல்வேறு நாடுகளிலே பிரிந்து வாழ்ந்திருந்தார்கள். பல்வேறு கலாச்சாரங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டிருப்பார்கள். பல்வேறு மொழிகளுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டிருப்பார்கள். இருப்பினும் கடவுள் என்கின்ற ஒரு மொழி அவர்களை இணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வண்ணமே நாமும் பல்வேறு கலாச்சாரங்களிலே மூழ்கி இருக்கலாம், பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், பல்வேறு சமயத்தாராக இருக்கலாம். ஆனால் கடவுள் என்கின்ற ஒரு மொழி நம்மை இணைக்கக்கூடியது. அந்த கடவுள் அன்பு என்பதிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த அன்பிலே சமத்துவம் உண்டு என்பதுதான் உண்மை. அப்போ கடவுளின் அன்பின் மொழி என்பது முதலாவது அனைவரையும் சேர்த்து இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது. அனைவரையும் சேர்த்து இணைக்கும் பொழுது அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு மொழியாக அது இருக்கிறது. ஆகையால் தான் நாம் படிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே கடவுள் அவர்களை முதலாவது சேர்த்து இணைக்கின்றார். சேர்த்து இணைத்த பிறகு அவர்களுக்கு கடவுள் எச்சரிக்கையும் கொடுக்கின்றார். அப்போ கடவுளின் அன்பின் மொழி என்பது சேர்த்து வைப்பது மாத்திரமல்ல, எச்சரிப்பை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். We deem to understand that the love of God is only engaged in uniting people. But the love of God, yes, it is engaged in uniting people, but it also warns people. It also warns people. அது மக்களை ஒன்றிணைக்கக்கூடியதாக மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. என்ன எச்சரிக்கை என்றால், ஒருவேளை பல்வேறு இடங்களிலே நாம் வாழ்ந்து பல்வேறு பகைமையின் மொழிகளை பெற்றுக்கொண்டு பல்வேறு வெறுப்பின் மொழிகளை நாம் கற்றுக்கொண்டிருப்போமேனால், கடவுளின் மொழிக்குள்ளாக வரும் பொழுது அந்த மொழிகளை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கை. If we are influenced by the languages of violence, discrimination, divisions in the places that we live with, God is warning us when we come into the language of God. He says we should not influence the language of God with the languages of violence and hatredness. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களை அணுகும் பொழுது அன்பின் மொழியை அங்கே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இயேசுவை கைவிட்டவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள் அறைக்குள்ளாக பூட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு புறத்திலே ரோம அரசாட்சியை பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல், இன்னொரு புறத்திலே இயேசுவை பார்க்க முடியாத குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். On one hand, the disciples in the locked room were experiencing fear. On the other hand, they were also experiencing guilt. They were not able to see Jesus because of what they did to Jesus. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே ஒருவேளை யதார்த்தமாக நாம் இருப்போம் என்றால், யதார்த்த மனிதர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்றால், அவர்கள் மீது கண்டிப்பாக கோபமும் வெறுப்பையும் நாம் வெளிப்படுத்தியிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களின் மத்தியிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மேன்மையான காட்சி. Jesus speaks the love, speaks the language of love, and the language of love is proclaiming peace to the people who are filled with fear and guilt. ஆகையால் அன்பானவர்களே,
கடவுளின் மொழி என்பது அன்பின் மொழி. அந்த அன்பின் மொழி இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளை எல்லாம் தாண்டி நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மொழி. நம்மை குற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட சூழல்களிலிருந்தும், நம்மை பயத்துக்குள் உட்படுத்தப்பட்ட சூழல்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு அன்பின் மொழியாக இருக்கிறது. The Holy Spirit will engage in transforming the creation, having the language of love as the tool. And the language of love transcends all the boundaries and unites people together and unites them as equal people. Further, this Holy Spirit transforms the experience of fear and guilt among the people and proclaims peace to them. கடவுளின் அன்பின் மொழி, ஒன்றிணைக்கும் மொழி, சமாதானத்தை உரைக்கக்கூடிய மொழி. இரண்டாவதாக, கடவுளின் மொழி வாழ்வின் மொழியாகும். Secondly, the language of God is the language of life. திருமறையின் சாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது வாழ்வை மையப்படுத்தக்கூடியது என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து வாழ்வாக நமக்கு வந்திருக்கின்றார். இயேசுவில் விசுவாசிக்கக்கூடியவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், அதுவும் நிறைவான வாழ்வு என்பதை அழுத்தம் கொடுக்கின்றார். அப்போ வாழ்வின் மொழிகள் இன்றைக்கு பேசப்பட வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஒரு புறத்திலே சமய வெறித்தனம் வாழ்வின்மையின் சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, வாழ்வின்மையின் மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறது. சாதிய சூழல்கள் வாழ்வின்மையின் மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அதிகார சூழல்கள் வாழ்வின்மையின் மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கொரோனா நோய் வாழ்வின்மையின் மொழியை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்போ வாழ்வின்மை எங்கும் காணப்படக்கூடியவைகளாக இருக்கின்றது. வாழ்வை குறித்த பயம் அனைவருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றது. அப்போ வாழ்வை குறித்த பயங்கள் ஒவ்வொருவரை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலிலே ஆவியானவர் வாழ்வின் மொழியாக இறங்குகின்றார். இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, மேசியாவின் வருகைக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு சமூகம். ஏன் மேசியா வர வேண்டும் என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு வாழ்வு வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ளாக ஓங்கி நின்றது. ஆகையால் தான் அரசியல் மேசியா எங்களுக்கு வர வேண்டும் என்று சிலர் விண்ணப்பித்தார்கள், சமய மேசியா வர வேண்டும் என்று சிலர் விண்ணப்பித்தார்கள். அப்போ சமயத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளாக இருந்தது. எப்படிப்பட்ட சமயம்? பிறரை பிரித்து பிறரை ஏளனப்படுத்தக்கூடிய சமயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று. எப்படிப்பட்ட அரசியல்? பிறரை ஆளுமை செய்து பிறரை ஒடுக்கக்கூடிய அரசியலிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆகையால் நல்லதொரு வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவே ஏங்கிக் கொண்டிருந்த இஸ்ரேல் வரலாறு. அப்போ மேசியாக்கள் அவர்களின் வாழ்விலே வந்து கொண்டு இருந்தார்களா? வந்து கொண்டிருந்தார்கள். இறைவாக்கினர்களின் வழியாக அவர்களின் வாழ்விலே மேசியாக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறந்த மேசியாவாக, இவர்கள் அனைத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மேசியாவாக இயேசு கிறிஸ்து அவர்களின் வாழ்விலே இறங்கினார். ஆனாலும் அவரை மேசியாவென்று பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் யாரெல்லாம் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு இயேசுவின் செய்திகளை முன்னிட்டும் இயேசுவின் வாழ்வினை முன்னிட்டும் தங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வாழ்வின்மையின் சூழலிலே மேசியா வர வேண்டும் என்று விண்ணப்பித்தவர்கள், அதே சூழலிலே தான் இயேசு கிறிஸ்து ஆவியானவரை கொண்டு வரக்கூடியவராக இருக்கின்றார், ஆவியானவரை அறிமுகப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார்.
அப்போ நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே வாழ்வின்மையின் சூழல்களிலே இருந்தவர்கள் வாழ்வை பெற்ற பிறகு தொடர்ந்து வாழ்வை மறந்து வாழ்வின்மையின் சூழலுக்கு போகக்கூடிய ஒரு காட்சி. நற்செய்தி பகுதியிலே வாழ்வோடு வாழ்ந்த சீடர்கள், வாழ்வோடு உலாவின சீடர்கள் இப்பொழுது அந்த வாழ்வை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா என்று அவர்களை ஏளனப்படுத்தின ஒரு சூழல். அவர்கள் குடிபோதையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஏளனப்படுத்தினார்கள். காரணம், அவர்கள் கலிலேயர்கள் வாழ்வின்மையின் சூழலிலே இருந்தவர்கள் என்பதும் உண்மை. அப்போ இப்படிப்பட்ட சூழல்களிலே கடவுள் வாழ்வின் மொழியாக இறங்கக்கூடிய ஒரு வரலாறு. In the context where the language of death was predominant, Holy Spirit engages with the language of life and life for all. வாழ்வை மையப்படுத்தக்கூடிய ஆவியானவர் அனைவருக்கும் வாழ்வு என்பதை மையப்படுத்தக்கூடியது. வாழ்வு என்று நாம் பேசும்பொழுது உறவு என்பது அதிலே அடங்கியிருக்கதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லைஃப் வித்தவுட் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ லைஃப், அண்ட் ரிலேஷன்ஷிப் வித்தவுட் லைஃப் இஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப். உறவில்லாமல் வாழ்வு இல்லை, வாழ்வில்லாமல் உறவில்லை. வாழ்வும் உறவும் பிணைந்திருக்கக்கூடிய ஒன்று. தே ஆர் இன்டர்வீவ்ட். அப்போ கடவுள் இந்த தூய ஆவியானவரை புதியதொரு உறவாக கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். புதியதோர் ஆவியானவர் நமக்கு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அது எப்படிப்பட்ட வாழ்வு? வாழ்வின்மையை எடுத்துரைக்கக்கூடிய அனைத்து தீமைகளை எதிர்க்கக்கூடிய வாழ்வு. The life that Lord has given us is the life that counters the situation that stands as a threat to the life that God has given us. அப்போ இரண்டாவது, வாழ்வின் மொழிகளை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வின் மொழிகள் உறவுகளின் மொழிகள். உறவுகளின் மொழிகள் நல்லதொரு கூட்டுறவின் மொழிகளாக இருக்கிறது. The language of life is the language of relationship. The language of relationship is the language of faithful fellowship. அன்பானவர்களே, நிறைவாக நாம் சிந்திக்கும் பொழுது மொழிகளை மையமாக கொண்டு கடவுளின் மொழி அன்பின் மொழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளின் மொழி வாழ்வின் மொழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பின் மொழியும் வாழ்வின் மொழியும் விடுதலையின் மொழியை நம்மை நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். The language of love and the language of life inspires us to speak the language of freedom. அப்போ விடுதலையின் மொழிகள் இன்றைக்கு குறைவுபட்டிருக்கின்றன. Thirdly, we are called to speak the language of liberation. திருமறையின் இஸ்ரேல் மக்களின் வரலாறே விடுதலையின் மொழியிலே துவங்கின ஒன்று. அப்போ விடுதலையின் மொழிகள் இன்றைக்கு எங்கும் பேசப்பட வேண்டும். The language of liberation or freedom is to be spoken all over against all forms of evils. நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே கடவுள் அவர்களை இணைத்து வந்து அவர்களை புதிய ஒரு ஆவியை தருவேன், புதிய ஒரு ஆற்றலை தருவேன் என்று ஆசீர்வதிக்கின்றார். I will fill you with a new spirit and a new heart is what God promises to the diasporic community.
அப்போ அந்த புதிய ஆவியும் புதிய ஆற்றலும் விடுதலைக்கான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The renewed spirit is a spirit of freedom and liberation. And that is why God wants them to be grounded in the word of God. கடவுள் அவர்களை எச்சரித்து கடவுளின் வார்த்தைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தை விடுதலைக்குரிய வார்த்தை என்பதை மையப்படுத்துகின்றார். பூட்டிய அறைக்குள்ளாக மூழ்கியிருந்த சீடர்கள் பூட்டிய அறையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் நோக்கமாக இருந்தது. ஆகையால் தான் அவர் மீது சுவாசத்தை இயேசு கிறிஸ்து ஊதக்கூடியவராக இருக்கின்றார். தன்னுடைய மூச்சினை இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுத்தார். அது மூச்சு எப்படிப்பட்ட மூச்சு? அது விடுதலையின் மூச்சு. லூக்கா 4:17-18 ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், ஆகையால் நான் கட்டுண்டோரை விடுதலை செய்வதற்காக வந்தேன், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக வந்தேன் என்பதை இயேசு கிறிஸ்து உரைத்து பேசுகின்றார். அப்போ அந்த ஆவியை தான் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுக்கின்றார். தன்னுடைய மூச்சினை பகிர்ந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அந்த மூச்சு விடுதலைக்குரிய மூச்சு. ஒருவேளை ஆதியாகமத்திலே கடவுள் தன்னுடைய சுவாசத்தை ஆதாமின் நாசியில் ஊதினார் என்று சொல்லும் பொழுது அவன் உயிருள்ளவனானான் என்பதுதான் உண்மை. அப்போ விடுதலையின் மொழிகளை நாம் பேசும் பொழுதுதான் நாம் உயிர் உள்ளவர்களாக இருக்கின்றோம். விடுதலையின் மொழிகளை நாம் பேசாமல் இருப்போம் என்றால் நாமும் மரித்து போனவர்களுக்கு சமம் என்பதுதான் உண்மை. Jesus breathes his breath on the disciples, and the breath of Jesus is the breath of life and liberation. இந்த சிறப்பான ஆவியை பெற்ற நாள்தான் பெந்தெகோஸ்தே திருநாள். நல்லதொரு மொழியினை இந்த திருநாள் உலகத்திற்கு கொண்டு வந்தது. ஆனால் அந்த மொழியை வைத்து பெருமை பாராட்டக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம். அந்த மொழி அனைவருக்கும் உரியது என்பதை நாம் மறந்துவிட்டோம். அந்த மொழியை தன்வசப்படுத்தி கொண்டோம். ஆகையால் தான் ஆவியானவர் இப்பொழுது அந்த மொழியை எதிர்த்தே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆகையால் அன்பானவர்களே, பெந்தெகோஸ்தே திருநாளை கொண்டாடக்கூடிய இன்றைய நாளிலே நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடவுள் இன்றைய நாளிலே மொழியை ஈவாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த மொழியை வைத்து பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்துவதற்காக அல்ல, அந்த மொழியை வைத்து இணைத்து வாழும் கொள்கையை மையப்படுத்துவதற்காக. It's not to divide and rule that God has given us the language. Rather, it is to unite and love each other. God has blessed with the language. அந்த மொழியை வைத்து நாம் வாழ்வின்மையின் சூழல்களை உருவாக்குவதற்கு அல்ல, வாழ்வை மலர செய்வதற்காக. It is not to threaten life with the languages of divisions and authority. Rather, it is to promote life and proclaim life, that God has given us this language. அந்த மொழியை வைத்து அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, அந்த மொழியை வைத்து பிறரை ஏளனம் செய்வதற்காக அல்ல, மாறாக அந்த மொழியின் வழியாக விடுதலை பெறுவதற்காகவே நாம் அந்த மொழியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் கடவுள் இன்றைய நாளிலே நல்லதொரு மொழியினை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கின்றார். அது அன்பின் மொழி, அது வாழ்வின் மொழி, அது விடுதலையின் மொழி. The language that we have received on this day is the language of love, is the language of life, and is the language of liberation. So let us speak the language of love, life and liberation in the world. நாம் அனைவரும் இணைந்து
வாழ்வின் மொழியை பேசக்கூடியவர்களாகவும், அன்பின் மொழியை பேசக்கூடியவர்களாகவும், விடுதலையின் மொழியை பேசக்கூடியவர்களாக ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். புத்தெழுச்சி பாடல்களிலே 438வது பாடலின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அறிக்கை செய்வோம். வானமும் புவியும் வையகமும் வரைந்த வல்ல பரனான வானக தந்தையை நம்புகிறோம், வானக தந்தையை நம்புகிறோம். அவர் ஒரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாதர் கிறிஸ்துவார் அவதரித்ததையும் நம்புகிறோம், அவதரித்ததையும் நம்புகிறோம். பிலாத்துவின் கீழ் அவர் சிலுவையில் பெரும்பாடுகளுடன் நிறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறோம், பெருங்குழி புகுந்ததை நம்புகிறோம். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள், உயரே எழுந்து பரன் வல்லமே உடனிருந்ததையும் நம்புகிறோம், உடனிருந்ததையும் நம்புகிறோம். உயிருள்ளோரையும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறோம், உறுதியாய் வருவார் நம்புகிறோம். தூயாவி தூயர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறோம், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆறுதலின் ஆண்டவரே, கொரோனா நோய் தொற்றினால் உலகம் முழுவதும் தங்கள் உயிரை இழந்தவர்களின் குடும்பங்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நீர் அவர்களை ஆற்றி தேற்ற வேண்டுமாய் உம்மை வேண்டுவென்றிருக்கின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். அறிவின் ஆதாரமானவரே, கல்விக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிற இக்கால சூழலில் இதனால் மாணாக்கர் உள சோர்வடைந்து விடாமல் இருக்க உதவியருள வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். குறிப்பாக தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நல்ல படிப்பு திறனையும் நினைவு ஆற்றலையும் கொடுத்து தேர்வுகளை நன்முறையில் எழுத அருள் தாரும். இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். கடமையில் கருத்தானவர்களை கனப்படுத்துகிற கடவுளே, கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கின்ற பணியில் முன்கள வீரர்களாய் நிற்கின்ற மருத்துவ துறையினருக்காக, காவல்துறையினருக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். அவர்களுக்கு தேவையான பணி பாதுகாப்பையும் உயிர் பாதுகாப்பையும் தாரும். அவர்களின் மாண்பை மதிக்கின்ற மனதை மக்களினங்கள் அனைத்திற்கும் தாரும். இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஏழைகள் ஊரடங்கினால் வருமானமின்றியும் விலைவாசி உயர்வினாலும் கடும் இன்னலில் தவிக்கின்ற மக்களுக்காகவும் சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுக்காகவும் உம்மிடம் இறைஞ்சுகிறோம். அவர்களின் துயரங்கள் களையும்படிக்கு நீர் இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். அருள் நிறைந்தவரே, தங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக குடும்பத்தையும் உறவையும் ஊரையும் விட்டு பிரிந்து கூலி தொழிலாளர்களாக பணிபுரிந்து ஊரடங்கினால் பணியின்றி தங்கள் சொந்த ஊர்களுக்கு வெகு தொலைவு நடந்தே செல்கின்ற
புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நிலைக்காக மனம் வருந்தி மன்றாடுகிறோம். அரசுக்கு இவர்கள் மீது பரிவு காட்ட உணர்வை தாரும். மீண்டும் இவர்களின் வாழ்வு தழைக்க அருள் செய்யும். இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். விடுதலை நாயகரே, விடுதலையோடு உம்மை வழிபட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பூட்டப்பட்ட வழிபாடு ஸ்தலத்தின் மத்தியிலும் எங்கும் உம்மை கண்டு கொள்ள உதவி அருளினீர். மீண்டும் நாங்கள் ஒரு சமுதாயமாக ஓரிடத்தில் கூடி உம்மை வழிபட எங்களுக்கு அருள் தாரும். இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஏறெடுத்த அனைத்து மன்றாட்டுகளை ஒன்று திரட்டி கர்த்தரின் ஜெபத்தை பாடல் வழியாக பாடுவோம். புத்தரிச்சி பாடல்களிலே 446வது பாடல். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம் வருகவும், அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும், வாழ்கவும் திருநாமம். தினமங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாடும், வாழ்கவும் திருநாமம். பிறர் பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றெம்மை விளக்கிய காரும், வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிடவாரும், வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும், வாழ்கவும் திருநாமம். இன்று போலென்றோம் இறைவனே உமது, வாழ்கவும் திருநாமம். ஆமென், ஆமென், அநாதியாயாமென், வாழ்கவும் திருநாமம். ஆமென், ஆமென், அநாதியாயாமென், வாழ்கவும் திருநாமம். வாழ்கவும் திருநாமம், வாழ்கவும் திருநாமம். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக பெந்தகோஸ்தே திருநாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய வழிபாடிலே இணைந்து நமக்கு உதவின ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் திருச்சபை சார்பிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை அனைவரும் அறிந்திருப்பீர்கள், வெகு சீக்கிரத்திலே திருச்சபைகள் திறக்கப்படலாம். அரசாங்கத்தின் மறுமொழிக்காக காத்திருக்கின்றோம். ஒருவேளை அரசாங்கம் திருச்சபைகளின் வழிபாடு நடைபெறலாம் என்று சொல்லுவார்கள் என்றால், அதற்கு ஏற்ற படிநிலைகளையும் முறைமைகளையும் நாம் உருவாக்கி வழிபாடை நாம் துவங்குவோம். அதற்காக சபையார் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஆயத்தங்களை செய்த பிறகு உங்களுக்கு திருச்சபையின் வழிபாடை குறித்து அறிவிப்புகள் சொல்லப்படும். ஒருவேளை தொலைபேசியிலோ அல்லது நேரடியாகவோ உங்களுக்கு வழிபாட்டின் நேரங்களும் அதனுடைய புதிய முறைமைகளும் சொல்லப்படப்படும். ஆகையால் அனைவரும் அதற்காக ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் பெந்தகோஸ்தே திருநாளின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, நாங்கள் மீண்டுமாய் உம்மை போற்றி உமக்கு நன்றி படைக்க தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக ஏறெடுத்த ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அந்த மன்றாட்டுகள் வார்த்தையாய் நின்று விடாதபடிக்கு வாழ்வாக செயல்முறைப்படுத்தக்கூடிய ஆற்றலினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம்.
அவ்வண்ணமே ஆண்டவரே அப்படிப்பட்ட மன்றாட்டுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் உம்முடைய ஆற்றலினை வழங்கி அருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். கராச்சியிலே ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய விமான விபத்தின் வழியாக ஏராளமானோர் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய ஆறுதலை தந்தரள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். உம்முடைய சமாதானத்தை வேண்டி நிற்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உம்முடைய சமாதானத்தை தாரும். உம்முடைய சுகத்தை பலத்தை வேண்டி நிற்கக்கூடிய குடும்பங்களுக்கு உம்முடைய பலத்தை தாரும். குறிப்பாக பிறந்த நாளினையும் திருமண நாளினையும் கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புதிய வாழ்வின் ஈவினை தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வாழ்வு உண்மையிலே அவர்களின் வாழ்விலே புதுமைகளை பிறப்பிக்க செய்யக்கூடிய ஒரு வாழ்வாக நீர் ஆசீர்வதியும். அவர்களின் எண்ணங்கள் ஜெபங்கள் நிறைவேறவும், ஆண்டவரே, அவர்களின் வழியாக பிறர்களின் எண்ணங்களும் ஜெபங்களும் நிறைவேறவும் நீர் அவர்களை வழிநடத்திட வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். உலகம் முழுவதும் அனைத்து சமயத்தாரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஏற்ற வழிமுறைகளை உருவாக்கவும், ஏற்றதொரு வழிபாடுகளை நாங்கள் அனுசரிக்கவும், அதனூடாக வாழ்வு மலர நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். பெற்றவராம் கடவுளின் அன்பும் உற்றவராம் இயேசுவின் அருளும் உடன் சுற்றவராம் தூயாவியாரின் உறவும் என்றென்றும் எல்லோரோடும் நின்றே நிலவிடுக. வழிபாட்டை நிறைவு செய்யும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே 320வது பாடல் மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்ற பாடலை பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்க துங்க மங்களத்து மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்க துங்க மங்களத்து மங்களம் சதா. அனைத்தும் காத்தவா உலகனைத்தும் படைத்தவா, அனைத்தும் காத்தவா உலகனைத்தும் படைத்தவா. இணையில்லா பிதாவும் அக்கு மங்களம் சதா, இணையில்லா பிதாவும் அக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்க துங்க மங்களத்து மங்களம் சதா. இயேசு நாயகா எம் நேச நாயகா, இயேசு நாயகா எம் நேச நாயகா. மாசில்லாத சுதனும் அக்கு மங்களம் சதா, மாசில்லாத சுதனும் அக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்க துங்க மங்களத்து மங்களம் சதா. ஞானவாணியே திருவானவாணியே, ஞானவாணியே திருவானவாணியே. ஆனந்த சுத்தாவி உமக்கு மங்களம் சதா, ஆனந்த சுத்தாவி உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா